திமுகவையும் விட்டு கொடுக்க முடியல, தவேகாவை விட்டு வெளியே வர முடியல. இந்த ஒரு முரண்பாடு ஊசலாட்டம். திரு விஜய் அவர்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும், அவர் கவனத்துக்கு கொண்டு போகணும், ரீல்ஸ் போடணும். வைகோ கிண்டல் அடிக்கிறார், திருமா நடிக்கிறாரு, அவருக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கலாம், நோபல் பரிசு கொடுக்கலாம். இவங்க இந்த கூட்டணி ஆட்சி கூட்டாட்சின்னு சொன்னது எல்லாமே ஆளுநரோடு கூட்டாக ஆட்சி செய்வதற்கான ஆட்சி தான். கூட்டணிக்குள்ளே இருப்பேன், அமைச்சரவையிலையும் பங்கெடுப்பேன், ஆனா நான் திமுக விட்டுற மாட்டேன். அரசை நம்பி புருஷனை. இப்ப நீங்க எங்கெல்லாம் ரீல்ஸ் மூலமா கம்ப்ளைண்ட் வருதோ அதை போய் அட்டென்ட் பண்றாங்க, அதற்கு பதில் இன்னும் ரீல்ஸ் பண்ணுங்க. இப்ப இது ரீல்ஸ் ஆட்சிங்கிறது கரெக்டா இருக்கா? ரியல் ஆட்சி இல்லை இல்லையா? ஒவ்வொரு அமைச்சரும் போய் லாரி டயர் நல்லா இருக்கா, இது நல்லா ஓடுதா அப்படி பார்த்து ஒருத்தர் நேற்று ஒரு எம்எல்ஏ போட்டிருக்காரு. அவர் ஆர்டிஓ, ஏற்கனவே அவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. அதை ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னைக்கு லாரியில பாத்தீங்கன்னா நிறுத்தி டயர்ல ஏர் செக் பண்றாரு. அதாவது டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம், இப்போ போஸ்ட் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு, இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க. ஒரு மக்கள் பிரச்சனை ஈஸியாக சேருது, முதல்வர் அறிவிப்பு கொடுங்க. முதல்வர் எவ்வளியோ அவ்வளிதான் அமைச்சர்கள், அவ்வளிதான் எம்எல்ஏக்கள், எல்லாரும் ரீல்ஸ் மூலமாக இன்னைக்கு ஆட்சி பண்ணிடுறாங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அதாவது தாவேகா தலைமையில் கூட்டணி அமைஞ்சா கண்டிப்பா விசிகா இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது திமுக கூட்டணியில நாங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் அதை பற்றி எந்த முடிவுமே எடுக்கலை, ஆனால் எங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு விசிகாவை வெளியே அனுப்பிட்டாங்க திமுக தலைமை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. இப்போ அதாவது இந்தியா கூட்டணியில் திமுகவும் இடம்பெறணும், தாவேகாவும் இடம்பெறணும், ரெண்டு பேருமே இணையணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்றார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட், அதாவது தமிழக அரசியல் களத்தில் ஒரு இன்டலெக்சுவலான தலைவர் தான் தொல் திருமா அவர்கள், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் சமீப காலமாக எப்போ தாவேகால மந்திரி சபைக்குள் இடம்பெற்றாரோ அதிலிருந்து தொல் திருமா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு முரண்பட்ட கருத்தாக தான் வெளியே வருது. எந்த கருத்துமே அவருடைய இயல்பான கருத்தாக வரல. பொதுவாக நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், பாஜகவில் விசிகா இணைந்தால் தொல் திருமா அவர்களுக்கு கேபினெட் மினிஸ்டர் கொடுத்துருவாங்க, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது எங்கள் கொள்கை முடிவு, நாங்கள் எக்காலத்திலும் பாஜகவும் சேர மாட்டோம், அது என்னதான் கொடுத்தாலும் அதுக்குள்ளே போக மாட்டோம், இது விசிகாவுடைய கொள்கை முடிவுன்னாரு. அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுகின்ற எந்த கூட்டணியிலும் நாங்கள் இருக்க மாட்டோம், இடம்பெற மாட்டோம். இந்த இரண்டு விஷயத்தில் விசிகா உறுதியாக இருக்கிறோம் என்று பல்வேறு கட்டங்களில் திருமா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசி முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திமுக கூட்டணியில பாமக இடம்பெற்றால் நாங்க வெளியேறுவோம், எந்த ஆச்சரியப்படும் கிடையாது. இது எதனோட அடிப்படையில் அவர் சொன்னாரு? அவருடைய கொள்கை அடிப்படையில் சொன்னார். இப்போ இந்த சில தினங்களாக அவருடைய பேச்சையே மாறுபட்டு வந்துட்டே இருக்கு. திமுகவையும் விட்டு கொடுக்க முடியல, தவேகாவை விட்டு வெளியே வர முடியல. இந்த ஒரு முரண்பாடு ஊசலாட்டம். இந்த ஊசலாட்டம் திருமாவுடைய பேச்சில் இருக்கிறதா இல்லையா? இருக்கு. இப்போ இதைத்தான் பலரும் இப்போ கிண்டல் அடிக்கிறாங்க. குறிப்பாக வேற யாரும் கிண்டல் அடிக்கல, வைகோ கிண்டல் அடிக்கிறார், திருமா நடிக்கிறாரு, அவருக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கலாம், நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போறார். இன்னைக்கு அதை வாபஸ் வாங்கிட்டார் சார். நான் பேசுனது நான் ஒரு நண்பரா நினைத்து கிண்டல் அடிச்சேன், அதை வாபஸ் வாங்குறேன் சொன்ன. இல்லை, அவர் வைகோ சமீப காலமா ஒரு விஷயத்த சொல்றதும் வாபஸ் வாங்குறதும் அவர் இயல்பா போயிடுச்சு சொல்லப்போனா. இப்போ அவருமே ஒரு ஊசலாட்டத்தில் தான் இருக்கார். அது எந்த ஊசலாட்டம்னா, அமைச்சரவையில் பங்கு பெற முடியவில்லையே, எம்எல்ஏக்கள் 2 பேரும் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள், அவர்களையும் நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க முடியவில்லைங்கிற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடான ஊசலாட்டம், அது ஒரு பக்கம். ஆனால் திருமா அவர்களுடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து பார்த்தா தெரியும், அடிப்படையில் கொள்கை ரீதியாக திமுகவோடு பயணப்பட்டவர் திருமா. உங்களுக்கு
விசிகாவுடைய கொள்கையில் உடன்படுகின்ற ஒரு பெரிய கட்சி திமுக. சமூக நீதியாக இருக்கட்டும், அல்லது மாநில நலனாக இருக்கட்டும், மொழி நலனாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே திமுக விசிகாவோடு உடன்படுகின்ற கட்சி தான். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விசிகா வந்து ஆதிதிராவிடர், தலித் மக்கள், அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய விடுதலை என்கிற இடத்தில் மட்டும்தான் தன்னை வந்து வேறுபடுத்தி காமிக்கிறாங்க ஒழிய அடிப்படையில் திமுக கொள்கையில் எந்த கொள்கையிலுமே விசிகாவுக்கு மறுப்பு இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இது திராவிட கட்சினா அது ஆதி திராவிடருக்கான முன்னேற்ற கட்சி தான் விசிகா. இப்போ அப்படிப்பட்ட சூழலில் எங்கே முரண்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கு தாவேகா விசிகாவோடு முரண்படுவதை பார்க்குறோம். உதாரணமாக ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நலத்துறையாக சமூக நீதித்துறை மாட்டினாங்கல்ல, அதுவே வந்து தொல் திருமாவுக்கு ஒரு முரண்பாடு தான். சமூக நீதிக்காக தானே சார் போராடுறாங்க, அதான் பேர் வச்சிருக்காங்க. நீங்க பாஜகவுடைய விருப்பமே திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா ஆதி திராவிடம் என்று சொல்வது கூட அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. திராவிடத்தின் மூத்தவர்கள் ஆதி திராவிடர்கள் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆதி திராவிடர்ங்கிற வார்த்தையை கூட தாவேகா அரசு உச்சரிக்க விரும்பல. இன்னைக்கு சமூக நலத்துறைன்னு ஒரு அட்ராக்டிவா பேர் வைக்கிறாங்க நீதித்துறை ஒன்று. இன்னொன்று பாருங்க, கடந்த காலங்களில் ஒன்றிய அரசுன்னு திமுக சொல்லும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசின் பிரதமர் தான் சொல்லுவாங்க. யார் ஒன்றியம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. நீங்க பேச்சு வழக்கில் பேசுகின்ற அரசியல் விமர்சகர்கள், நடுநிலையாளர்கள் சொல்லுவாங்க, பாஜக அரசுன்னு சொல்லாமல் ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்கன்னா ஓகே, இவங்க வந்து பாஜகவுக்கு எதிரானவர்கள். மத்திய அரசுன்னு யார் சொல்றாங்களோ அவங்க பாஜகவுக்கு ஆதரவானவர்கள்ங்கிற ஒரு நெரேட்டிவ் இருந்தது. இன்னைக்கு தாவேகாவும் ஆரம்பத்தில் ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்திய அரசு அப்படின்னு ஒரு புதுசாக சொல்கிறாங்க. ஏன் இப்படி மாற்றுறாங்க என்றால், நாங்கள் வித்தியாசமானவர்கள். நேற்று உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன், அவர் காங்கிரஸ்காரர் தான், ஆனால் இன்னைக்கு தாவேகாக்காரரை விட அதிகமாக அவர் வெளிப்படுத்துகிறார் கருத்துக்களை. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய மத்திய அரசோடு எந்த பிரச்சனையும் பண்ணிக்க விரும்பலை, நாங்கள் சுமூகமாக தான் இருக்க விரும்புகிறோம், நாங்கள் மத்திய அரசை பகைத்துக்கொள்ள விரும்பவில்லை, அவர்களோடு சமாதானமாகவே பயணப்பட நினைக்கிறோம். மக்கள் நலனுக்காக பண்ணுவாங்க சார். நீங்கள் கேட்ட கேள்வி தான், மக்கள் நலனுக்காக பண்ணுறீங்க. மக்கள் நலனுக்காக பண்ணால் உங்கள் கொள்கையில் அடகு வச்சுருவீங்களான்னு நான் கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கென்று சுயமரியாதை இருக்குது சார். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அரசியல் வேறு, இங்கே அரசு வேலைகள் வேறு. அது தப்புங்க, ரொம்ப தப்பு. அரசியல் வேறு அரசு வேறுன்னு எப்படி நம்ம பாஜகவை பிரித்து பார்க்குறோமா? பாஜக சனாதானம் பேசுகின்ற அரசு, மதவெறி அரசு, இங்கு வந்து ஒரு நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்று பிரித்து பார்க்கின்ற அரசு, ஒரே தேர்தல் என்று கொண்டு வருகின்ற அரசு. அதே அரசு தானே இந்த கருத்துக்களை சொல்றாங்க. அது பாஜகவுடைய கொள்கை தானே. இப்போ இந்த பாஜகவுடைய கொள்கையை வெளிப்படுத்துகின்ற பாஜக அரசையும் இந்த அரசுடைய நிர்வாகத்தையும் பிரித்து பார்க்குறோமா? நம்ம பார்க்க முடியாது. அது வேறு இது வேறு கிடையாது. இப்போ உதாரணம், இப்போ கடந்த வருடங்களில் தமிழ்நாட்டில் துணைவேந்தர் நியமனத்துக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பல்கலைக்கழகங்கள் என்பது தமிழ்நாட்டுடைய நிலத்தில், அரசு நிலத்தில், அரசு பணத்தில் தான் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஆனால் துணைவேந்தர் நியமனம் என்பது மட்டும் எப்படி இருக்கும்னா, அது வந்து மத்திய அரசோடு சேர்ந்திருக்கும், ஒன்றிய அரசோடு சேர்ந்திருக்கும். ஒரு 3 பேர் கொண்ட அந்த தேர்வு குழுவை ஆளுநர் நியமிப்பார். அவங்க தேர்வு பண்ணுகின்ற ஆட்களை ஒரு ஆளை தேர்வு செய்வார். ஆனால் இந்த ஆட்கள் யாருன்னா தமிழ்நாட்டு அரசில் உள்ள ஆட்கள் தான். அது என்ன ஒரு சிக்கல் வந்ததுன்னா, கடந்த காலங்களில் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறவரும் உள்ளே இருக்கணும், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லக்கூடிய பல்கலைக்கழக குழுவும் ஆள வைக்கணும், அப்பதான் நாங்கள் வந்து துணைவேந்தர் நியமனத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொன்னபோது, ஆளுநர் மூலமாக சொன்னபோது அதை மறுத்து ஒரு சட்டம் ஏற்றினாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில். என்னன்னா, இனிமேல் வந்து பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் தேர்வுக்கு வேந்தர் என்று சொல்லக்கூடிய ஆளுநர் தேவையில்லை, இனிமேல் வேந்தராக முதல்வராக இருப்பார். அது ஒரு முக்கியமான சட்டம். இது மாநில சுயாட்சி சார்ந்த, உரிமை சார்ந்த ஒரு சட்டம். இந்த சட்ட முன்வடிவை அப்பொழுது ஆளுநராக இருந்த RN ரவி கிடப்பில் போட்டார், தூக்கி போட்டாங்க. ரொம்ப காலமாக கடந்துச்சு. நமக்கெல்லாம் தெரியும், 10க்கும் மேற்பட்ட சட்ட முன்வடிவுகள் அப்படியே கடந்துச்சு.
அது ஜனாதிபதிக்கெல்லாம் அனுப்புனாங்க, அப்படி கடந்தது. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி இப்படிலாம் போடக்கூடாது, ஆளுநருக்கென்று அதிகாரம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வச்சுக்க முடியும், ஒன்று அந்த சட்ட முன்வடிவை ஆதரிக்கணும், இல்லைன்னா வெளியே திருப்பி அனுப்பணும். அப்போ நாங்களே வந்து சிறப்பு அதிகாரத்தை வைத்து நாங்கள் சட்டத்தை வந்து அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இனிமேல் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதல்வர் இருப்பான்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து இங்க இருக்கின்ற பாஜக காரங்க உயர்நீதிமன்றம் போய் தடை வாங்கினாங்க. அது மீண்டும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் போய் அந்த தடையை உடைச்சாங்க. இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. இன்னைக்கு அந்த சட்டம் இருக்கிறது, அதை வந்து இன்னைக்கு மீண்டும் அந்த சட்டத்தை உடைப்பது போன்று நேற்று விஸ்வநாதன் சொல்றாரு, இனிமே 5 பேர் கொண்ட குழு தான் இருக்கும். இப்ப இது மாநில உரிமையை சார்ந்து மீறிய செயலா இல்லையா? இவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் நடத்தி 3 பேர் கொண்ட குழு தான், முதல்வர் தான். எங்க நாங்கள் என்ன சொல்றோம், இப்ப யாருங்க முதல்வர்? விஜய். விஜய் அவர்கள் தான் யூனிவர்சிட்டிக்கான வேந்தர் என்று சட்டம் இருக்கு, அதை கூட இல்ல, ஆளுநர் தான் அப்படின்னா இப்ப நாங்க என்ன கணக்குக்கு வர்றது? இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இவங்க இந்த கூட்டணி ஆட்சி கூட்டாட்சின்னு சொன்னது எல்லாமே ஆளுநரோடு கூட்டாக ஆட்சி செய்வதற்கான ஆட்சி தான். இன்னைக்கு ஒரு பக்கம் அருளேக்கர் ஆட்சி பண்றாரு, ஒரு பக்கம் விஜய் ஆட்சி பண்றாரு. ஓகே சார், இப்போ கூட்டணிக்குள்ள இருக்க, இப்போ கூட்டணி ஆட்சியில் பங்கெடுத்து இருக்கக்கூடிய ஒருபுறம் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், நான் ஆதரவு தரேன்னு சொன்ன மதிமுகவாக இருக்கட்டும், இப்போ இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கிளாஷ் போயிட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கான இந்த பதில் என்னன்னா, அவர்களுக்குள் ஏன் கிளாஷ் போகுது அப்படின்னா, தாவேகாவுடைய உண்மையான குணத்தை வெகு சீக்கிரமாக உணர்ந்திருப்பவர் திருமாவளவன். அவர் சீக்கிரம் புரிஞ்சிட்டார். ஏன்னா அவர் கொஞ்சம் ப்ரொஆக்டிவாக யோசிக்கக்கூடியவர் தான். கடந்த முறையாக சொன்னார்ல, தாவேகா ஆட்சிக்கு வந்தாலும் வந்துடும், ஒரு கூட்டணி ஆட்சி தான் வரும், நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ என்ன உணர்றாரு நான் நினைக்கிறேன்னா, தாவேகா கிட்டத்தட்ட பாஜகவின் அடிமையாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆளுநர் விஷயத்தில் நடக்குது, வந்தே மாதரம் பிரச்சனையில் வந்தது, தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளினாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தாவேகா வந்து பாஜகவை எதிர்த்து பேசுறது இல்லை, ஆளுநரை எதிர்த்து பேசுறது இல்லை. சட்டமன்றத்தில் வன்னியரசு அவர்கள் எந்திரிச்சு பேசும்போது சபாநாயகர் உட்கார சொல்லிட்டாரு, நீங்க வந்து ஒன்றிய அரசு பேச வேண்டாம். இப்ப இதெல்லாம் அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தொல் திருமாவளவனுக்கு தெரியத்தான் செய்யும். இன்னொரு சிக்கல் இருக்கிறது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியும் தாவேகாவும் நெருங்கி வருகின்ற ஒரு சூழல். நான் ஏற்கனவே சொன்னேன், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற இடத்தில் தாவேகா விசிகா இருக்காது. இன்னைக்கு 4 எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அன்புமணியுடைய மனைவி சௌமியா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் விசிகா அங்க இருக்குமா? இருக்காது. அப்ப அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு என்ன முடிவு பண்றாங்கன்னா, திமுகவை கைவிட்டு விடக்கூடாது, திமுக விட்டு விலகி விடக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. அதான் சார், அது வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க சொன்னாங்க திமுக சைட்ல இருந்து. அதையும் தான் சொன்னாரு, போய் திமுக தலைவரை சந்திச்சுட்டு தான் இந்த முடிவை எடுத்தங்கிறாரு. இப்ப ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு எடுத்துக்கிட்டு திமுக விட்டுறக்கூடாது. இல்லைங்க, இந்த ஆட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் பொழுது எல்லாருமே திமுக சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த கூட்டணி எல்லாமே திமுக இருந்த கூட்டணி தான். இடதுசாரிகளா இருக்கட்டும், ஐயோமல்லா இருக்கட்டும், பிசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸ் விட்டுருங்க, காங்கிரஸ் இதுல கணக்குல வராது. இவர்கள் 3 கட்சிகள் 4 கட்சிகளுமே இங்க நாங்க ஸ்டாலின் அவரிடம் சொல்லிட்டு தான் வந்தேன்னாங்க. ஆனா மாணிக் தாகூர் சொன்ன மாதிரி, எப்பொழுது நீங்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்து விட்டீர்களோ அப்பொழுதே கூட்டணி முறிந்து விட்டது. அதை நீங்க மறுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கூட்டணிக்குள்ளே இருப்பேன், அமைச்சரவையிலையும் பங்கெடுப்பேன், ஆனா நான் திமுக விட்டுற மாட்டேன். அதான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு. இப்ப நீங்க அப்படி பார்த்தா இடதுசாரிகள் அமைச்சரவையில் பங்கெடுக்கல, அவர்களை போன்று இருக்க வேண்டியதானே. இடதுசாரிகள் அமைச்சரவையில் பங்கெடுக்கல, அவர்களை போன்று நீங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்காமல் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தாவேகாவை நீங்க நம்ப தயாராக இல்லை. ஏன்னா மறுபடியும் நான் சொல்றேன், தாவேகா பாஜக பெற்றெடுத்த ஒரு கள்ள குழந்தை என்று சொன்னார் திருமா. சொன்னாரா? அண்ணன் சீமானை விட்டீங்க, 2 பேரும் சேர்த்து தான் சொன்னாரு. 2 பேரும் சொன்னாரா? அதுல இப்ப சீமா ஆட்சியில் இல்லை, அதனால சீமானை பத்தி பேச வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் தாவேகாவை சொன்னார், இது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு கள்ள குழந்தைன்னு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாரா? இன்ன வரைக்கும் வாபஸ் வாங்கல. அப்ப அந்த எண்ணத்தோடு நீங்க பிடிக்காத பொண்டாட்டியோட வாழ்ற மாதிரி தான். இல்ல, அவர் ஒரு இடத்துல சொல்றாரு திருமாவளவன் அவர்கள், அதாவது நான் ஆரம்பத்துல நினைச்சேன் விஜய் அவர்கள் வந்து பாஜகவுக்கு துணையா போயிடுவாரு அப்படின்னு. ஆனா இவர் பாஜக எதிர்க்கிறதுல கரெக்டா இருக்காரு. என்ன எதிர்த்தாரு?
இல்ல அவர் தான் இல்ல, சொல்லியிருக்காரு. அவர் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். என்ன திருமாவளவன் தான் இப்ப நான் சொல்லியிருக்காரு. திருப்பி சொல்லுவேன், அப்ப வைகோ அவர்கள் சொன்னது போல ஆஸ்கார் அவார்டுக்கு தயாரா இருக்கீங்களா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து அப்ப என்ன புரிதல்ல பேசுறீங்க? எந்த விஷயத்தில் பாஜகவை தாவாக எது சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயம். நான் சொல்ல சார், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தான் சொல்றாரு செய்தியாளர் சந்திப்புல. சொல்றேன், நான் ஆரம்பத்துல கூட நினைச்சேன் இவங்க வந்து பாஜக எதுக்க மாட்டாங்கன்னா அதுல உறுதியா இருக்காங்க. அதான் சொல்றேனே, இதுதான் சொல்றேன் ஊசலாட்டம். அதான் சொல்றேன், ஆசைக்கும் மீசை கூழுக்கும் ஆசைன்னு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஊசலாட்டம். இந்த ஊசலாட்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கிறது தான், ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இது இன்னும் இந்த ஊசலாட்டம் அதிகமாக தாவேகா பாட்டாளி மக்கள் கட்சியோட நெருங்கும். அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு நெருங்கினால் இவர்களே எளிதாக வெளியே வந்துடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இந்த ஊசலாட்டத்தின் வெளிப்பாடு இதுதான். தாவேகா அந்த ஆட்சி கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை அறிகுறிகளும் தெரிகிறது. அப்படிதான் நான் பார்வையாக பார்க்குறேன். ஓகே சார், இப்போ அதாவது நிறைய விமர்சனங்கள் வந்து எல்லாரும் வைக்கிறாங்க. நீங்களே வந்து குறிப்பாக சொல்கிறீங்க, முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் எதுவும் மாற்றம் கிடைக்கல, எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றைய தினம் வந்து எழும்பூர் மருத்துவமனையை போய் பார்வையிட்டார், ஆய்வு செய்கிறார். எந்த ஒரு அறிவிப்பும் அது எப்படி போய் பார்க்குறாரு, எதை வச்சு போனாரு? ஒரு ரீல்ஸ் ஒரு பொண்ணு வந்து போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு போயிருக்காரு. ஒரு ரீல்ஸ் போட்டதை பார்த்துட்டு முதல்வர் அந்த எழும்பூர் மருத்துவமனைக்கு போய் பார்க்குறாரு. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, பொதுவாக தமிழக அரசை நீங்கள் வந்து உங்கள் கவனத்தை கொண்டு போகணுன்னா, அல்லது முதல்வருக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போனால் என்ன பண்ணுவீங்க, சிஎம் செல்லுக்கு அனுப்புவீங்க. சிஎம் செல்லில் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுவீங்க, அல்லது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, ஒரு இந்த மாதிரியான கஷ்டத்தை நீங்கள் சொல்லுவீங்க. சிஎம் செல்லில் கடந்த முறை வந்து அதுக்குன்னு ஒரு அதிகாரிகளை போட்டு வச்சுருந்தாங்க, தனியாகவே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் சிஎம் செல்லுக்கு வருகின்ற கம்ப்ளைண்ட்ஸை அதை எடுத்து மாவட்டந்தோறும் அனுப்புவாங்க. இப்போ அது இல்லை, பெரிய அளவில் வந்து செயல்படலை. இப்போ நீங்கள் வந்து திரு விஜய் அவர்களை உங்கள் கவனத்தில் கொண்டு வரணும், அவர் கவனத்துக்கு கொண்டு போகணும்னா நீங்கள் ரீல்ஸ் போடணும். நீங்கள் ரீல்ஸ் போட தெரிஞ்சால் அவர் கவனத்துக்கு போகும். அப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டு, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, இங்கே லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா முதல்வரே நேரம் வந்துடுவார். ஏனென்றால் ரீல்ஸ் ஆட்சியில் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் ரீல்ஸ் மூலமாக கம்ப்ளைண்ட் வருதோ அதை போய் அட்டன் பண்ணுறாங்க, அதற்கு பதில் இன்னும் ரீல்ஸ் போடுறாங்க. இப்போ இது ரீல்ஸ் ஆட்சிங்கிறது கரெக்டாக இருக்கா? ரியல் ஆட்சி இல்லை இல்லையா? அப்போ ரீல்ஸ் மூலமாகத்தான் முதல்வரை பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதை முதல்வரும் பார்க்குறாரு. அதாவது அப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஐயா முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்லாம் எழுத தேவையில்லை சார். இப்போதான் ஒரு ரீல்ஸ் டெக்னாலஜி வளர்ந்து மற்றதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க. அதாவது டெக்னாலஜியில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம், இப்போ போஸ்ட் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு, இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க. ஒரு மக்கள் பிரச்சனை ஈஸியாக சேருது, முதல்வர் சொல்கிறாங்க, அறிவிப்பு கொடுங்க. இனிமேல் சிஎம் செல் ரீல்ஸ் மூலமாக இன்ஸ்டாகிராமில் மூலமாக தான் நடக்கணும், அறிவிப்பு கொடுங்க. மக்கள் எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டோம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சிஎம் செல்லுடைய அந்த வெப்சைட்டை தூக்கிடுங்க, ரீல்ஸ் முதல்வருக்கான தனி இது போடுங்க. ரீல்ஸ் மூலமாகத்தான் முதல்வர் பிரச்சனைகளை பார்ப்பார். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. நீங்க கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு அமைச்சரும் போய் தீர்வு கிடைக்குது. ஒவ்வொரு அமைச்சரும் போய் லாரி டயர் நல்லா இருக்கா, இது நல்லா ஓடுதா அப்படி பார்த்து ஒருத்தர் நேற்று ஒரு எம்எல்ஏ போட்டிருக்காரு. அவர் ஆர்டிஓ, ஏற்கனவே அவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. அதை ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னைக்கு லாரியில பாத்தீங்கன்னா நிறுத்தி டயர்ல ஏர் செக் பண்றாரு. இதுதான் ஒரு எம்எல்ஏ குற்றச்சாட்டு. குதிரை பேரம் அவர்கிட்ட பேசினாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்றேன், அதையும் ரீல்ஸ் தான் போடுவாங்க. இப்போ என்னன்னா, முதல்வர் எவ்வளியோ அவ்வளிதான் அமைச்சர்கள், அவ்வளிதான் எம்எல்ஏக்கள், எல்லாரும் ரீல்ஸ் மூலமாக இன்னைக்கு ஆட்சி பண்ணுகிறார்கள். ஸோ இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் தமிழ்நாடு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோங்க சார். நன்றி.